சித்த மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக, ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842713500 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. ஹொசூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. M13 ஆவளம்பள்ளி ஹட்கோ, ஸ்டேட் பேங்க் பின்புறம், அத்வைத் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அருகில், பாகலூர் ரோட், ஹொசூர். தொடர்புக்கு 9842722500 9842713500. திருப்பத்தூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. 88/3 காந்தி ரோட், GH எதிரில், திருப்பத்தூர். தொடர்புக்கு 7448811500 9842722500. இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் மருத்துவ முகாம்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள் யாவருக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 1875ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்ட சித்த வைத்திய ஸ்தாபனம். 1875ஆம் வருடம் வெள்ளையர்கள் நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த காலகட்டத்தில் எனது முப்பாட்டனார் முத்துலிங்கசாமி அவர்கள் இந்த சித்த வைத்திய தொழிலை ஆரம்பித்து நடத்தி வந்திருக்கார். அதனுடைய தொடர்ச்சி 7 தலைமுறைகளாக இன்றைக்கி என் பேரன் சிவராஜ் சிவிகாலம் அவர்களும் பார்த்திங்கன்னா சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலைங்கிற பேரில் தொடர்ந்து நடத்தி வந்துகிட்ருக்கோம். இதுக்கெல்லாமே 7 தலைமுறையாக நடத்தி வந்துகிட்டு இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் பிறந்து வளர்ந்த என் தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள் அவ்வளோ பேரும் எங்களுக்கு கொடுத்த ஊக்கமும், இவங்ககிட்டலாம் போய் சித்த வைத்தியம் செஞ்சால் இவங்கெல்லாம் தரமான சித்த வைத்தியம் செய்வாங்க, மூலிகை ரகசியங்கள் இவங்களுக்கு அற்புதமாக தெரியும், எந்த வியாதியானாலும் நம்மளை குணப்படுத்தி காப்பாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எங்கள் மேலே அவங்க வச்சிருந்த ஒரே ஒரு காரணத்தினால தான். யார்? என்னுடைய சொந்தங்கள் அவ்வளோ பெருமை எங்கள் மேலே வச்சுருந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 7 தலைமுறையாக 1875லேருந்து இன்றைய காலகட்டம் வரலும் மிக அற்புதமாக ஒரு பொய்யை சொல்லாமல், ஜனங்களை ஏமாற்றாமல் அவங்கள திசை திருப்பாமல் இந்த சித்த வைத்தியத்தில் 18 சித்தர்களும் ஞானிகளும் என்ன விளக்கங்கள் சொல்லி மூலிகை ரகசியங்களை சொல்லி வந்தாங்களோ அதில் கடுகு அளவு கூட பிசகாமல் இந்த சித்த வைத்தியத்தை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சிவராஜ் சித்த வைத்தியசாலை அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று பேர் எடுத்திருக்கோம். இதில் இந்த வியாதிக்கு தான் சிகிச்சை அப்படிங்கிறது கிடையாது. எல்லா வியாதிக்குமே சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இப்போ தற்சமயம் 22 வருஷமாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க, இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாடு ரொம்ப
அற்புதமான வளர்ச்சியில் வந்துக்கிட்டு இருந்தாலும் அதே அளவு பாதிக்கக்கூடிய அளவுக்கு நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. அதை இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சது நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் இதில் பாதிக்கப்பட்டு வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நல்ல விஷயங்களை எடுத்திருந்தால் தப்பு இல்லை, இதை யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா இதில் என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்கோ அதெல்லாமே இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த செல்ஃபோன் வந்ததுனால, இன்டர்நெட் வந்ததுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகபட்சமான பேர் கெட்டு போய் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை நான் அதிகமாக சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த செக்ஸு விழிப்புணர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, செக்ஸுக்காக இதுவரையிலும் தமிழ்நாட்டில் ஆங்கில மருத்துவத்துலேயும் சரி, ஆயுர்வேதத்துலேயும் சரி, யுனானிலையும் சரி, ஹோமியோபதியிலையும் சரி, மற்ற மாற்று வைத்தியத்தில் எந்த வைத்தியத்துலையுமே யாருமே இது முக்கியத்துவம் கொடுத்து இதுவரையிலும் பேசி வரல. அப்படிங்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் உள்ள, நான் பிறந்து வளர்ந்த என் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பேர பசங்களும், ஒவ்வொரு மகன் போன்ற வாலிபர்களும் வாழ்க்கை இன்றைக்கி எந்த அளவெல்லாம் பாதித்து அவங்க வாழ்க்கை என்ன அளவுக்கெல்லாம் வீணாகிட்டு இருக்குது வருதுங்கிறது அப்படிங்கிறத கையில் எடுத்து தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்ல வரேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தனி மனிதன் வெல்ல முடியாத ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா காமம், கோபம். தனி மனிதன் வெல்ல முடியாத விஷயம், ஜெயிக்க முடியாத விஷயம் காமம், கோபம். இந்த ரெண்டுலேயும் அவனால் ஜெயிக்க முடியல. அந்த மாதிரி காலகட்டம் விஸ்வரூபம் எடுத்து போயிட்டுருக்குங்கிறதுனால மரணத்தை விட கொடியது காமம். மரணத்தை விட கொடியது காமமா? உலகத்தில் இருக்கிறதுல மரணம் தான் பெருசு, அதை விட பெருசு காமமா? மரணத்தை விட கொடியது காமம். இன்றைக்கி அந்த அளவு போயிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏன் இந்த அளவு நான் எடுத்து இதை விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர பசங்களும், என் மகன் போன்ற வாலிபர்களும், என் உடன் பிறந்த சகோதரர்களும் பார்த்தீங்கன்னாக்க எந்த அளவு பாதிக்கப்பட்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, உண்மையாலுமே ஒரு விஷயத்தை நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக இந்த நேரத்தில் சொல்லியே ஆகணும். என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் இந்த நேரத்தில் நான் அவங்கள சொல்லி தான் ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, உலக நாடுகளில் எந்த நாட்டிலையாவது நீங்கள் போய் பாருங்கள், என்னோட தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்க மாதிரி, மகன் போன்ற வாலிபர்கள் மாதிரி உயரமான, அவங்கள பார்க்கும்போதே உயரம் பார்த்தீங்கன்னா உயரம் யாருக்குமே கிடைக்காது. அந்தளவு உயரம் உள்ள ஆளுங்களாக இருப்பாங்க எல்லாருமே. அதே சமயத்தில் அவங்களுடைய அதாவது அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். அந்த மகன் போன்ற வாலிபர்களோ பேர பசங்களோ வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். நடந்து வரும்போது ஒரு தேர் அசைஞ்சு வர மாதிரி தான் வருவானுங்க என்னுடைய மகன் போன்ற வாலிபர்கள். பார்த்துருக்க இல்லையா? அங்கே அவங்களில் எந்த குறையாத ஆண்டவன் கொடுத்துருக்கானா? எந்த குறையும் கொடுக்கல. அதுவும் இதில் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் கன்னத்தை பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே தள்ள அப்படியே தக்காளி பழம் மாதிரி கடிச்சு திங்கிற மாதிரி இருப்பானுங்க என்னுடைய பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும். அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. இப்போ இந்த நிமிஷத்தில் நான் பேசிகிட்டு இருக்கிற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு இருக்கிறாங்கங்கிற சந்தோஷத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நான் பேசுகிறேன் அப்படின்னாக்க, என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் இந்த 75 வயசை தாண்டி போயிட்டு இருக்கிற சேலம் சிவராஜ் தவிர தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியருக்கு சொல்லக்கூடிய தகுதி கிடையாது. உண்மையாலுமே எந்த விதமான தகுதியும் கிடையாது. எவ்வளவு அனுபவ படிப்பு, எவ்வளவு வயது அதிகமாகிருக்கு, இதில் எவ்வளவு மூலிகை ரகசியங்கள் தெரியும், எவ்வளவு வியாதிஸ்தரை குணப்படுத்தியிருப்பேன் இல்லையா? அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ உரிமை எடுத்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு பேர பசங்க வாழ்க்கையும், மகன் போன்ற வாலிபர்கள் வாழ்க்கையும் நிறைய வீணாகிட்டு இருக்குது. அதுலேயும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கொள்ளா காட்சியாக பார்க்குறதுக்கே அப்படியே நம்மளாம் கட்டி பிடிச்சி அவங்க நெத்தியில் முத்தம் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுட்டு இருக்கிற பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் அதிகபட்சமாக இருந்துகிட்ருக்காங்க. பாதிக்கப்பட்டு இருக்கிறத விட நல்ல முறையில் உடம்பை வச்சுட்டு இருக்கிறவங்க என்னுடைய பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் அதிகபட்சமாக இருந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு மனசு தடுமாறி போய் அந்த தப்பு செஞ்சு பாதிக்கப்பட்டு வரும்போது அவங்க வாழ்க்கை என்ன அளவுக்கெல்லாம் வீணாகிட்டு இருக்கு பார்த்தீங்களா?
வீணாகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு. ஏன்னா அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருப்பாங்க நம்ம பேர பசங்களும் மகன் போன்ற வழிமுறைகளும். அதனால் உங்களுக்கு தெரியாது. இந்த சித்த வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு ஒரு ஆளை பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கிறான், உட்கார்ந்துருக்கும்போது எப்படி இருக்கான், நடந்து வந்தானா அவன் எப்படி இருப்பான், அவன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது குனிஞ்சி நிமிர்றானா அப்படின்னு பார்த்துட்டு அவன் கன்னத்தை பார்க்கும்போதே அவன் உடம்புல விந்து கட்டுப்பாடு சேமிப்பு பண்ணி வச்சுருக்கானா, இல்லை அவனுடைய விந்து கட்டுப்பாட்டை பூரா இழந்துட்டானா, எத்தனை வருஷமாக தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் உடம்பை குணப்படுத்த முடியுமா, குணப்படுத்த முடியாதா, குணப்படுத்தினா எவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணலாம், திருமணம் பண்ண முடியுமா, திருமணம் பண்ண முடியாதா, பண்ணனா மனைவியை சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத இந்த சேலம் சிவராஜ் தாத்தாவை தவிர தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியரும், நீ கன்னியாகுமரி கடற்கரையிலேருந்து உலக நாடுகளில் எங்கே போய் நீ சித்த வைத்தியத்தை பண்ணாலும் யாருனாலையுமே பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். எந்த சித்த வைத்தியத்துக்கும் தெரியாது. இன்றைக்கி சின்ன தெரியல பார், இன்றைக்கி வந்துட்டு இருக்கிற சின்ன தெரியல இன்றைக்கி பாரு, யாராவது ஒருத்தர் பலகீனத்துக்கு இவ்வளோ விளக்கங்கள் சொல்லி இவ்வளோ உரிமை எடுத்து யாராவது பேசுகிறாங்களா தமிழ்நாட்டில்? எந்த சித்த வைத்தியருக்கு தெரியாது. மூலிகை ரகசியம் தெரிஞ்சால் தானே ஒருத்தரை பற்றி பேச முடியும். அவனுக்கே விஷயம் தெரியல. அப்படிங்கும்போது சித்த வைத்தியங்கிறது எப்படி வந்திருக்காங்க, என்ன முறையில் சித்த வைத்தியம் பண்ணுறாங்கிறது தெரியல. ஆனால் நானும் சித்த வைத்தியம் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அவங்ககிட்டலாம் போய் ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை குட்டிச்சவர் பண்ணி சின்ன பண்ண படுத்திக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? ஏய் கண்ணே, என்ன சொல்கிற சொல்லு, நல்லா சொல்லு. தாத்தா காது கேட்கல, வயசாகி போச்சு இல்லை? சரி 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 சரி, நீ சொல்கிறது கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். நீ சொல்கிறத கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன் நான். அதனால் இனிமேல் அந்த தவறு செய்கிறது நண்பர்கள் சேர்க்கையாலேயோ இல்லை வேறு கேர்ள் ஃப்ரெண்டு சேர்க்கையாலேயோ எதையோ தப்பு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதீங்க. ஏன்னா விந்துங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை, உலக நாடுகளில் யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. விந்துங்கிறது எப்படி தெரியுமா உனக்கு? ஆண்டவன் கொடுத்துருக்கான்டா, ஆண்டவன் கொடுத்துருக்கான். எப்போ கொடுத்துருக்கான்? பெண்கள் எப்படி வயசுக்கு வராங்களோ அந்த மாதிரி 13 வயசில் விந்தை உற்பத்தி பண்ணி 25 வயசுல சேர்த்து வச்சுக்க. 13 வயசில் விந்தை உற்பத்தி பண்ணி 25 வயசுல சேர்த்து வச்சுக்க. அந்த சேர்த்து வச்சுக்கிட்ட விந்து உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? உனக்கு உடம்புல 35 வயசு, 45 வயசு, 55 வயசு, 65 வயசு, நீ அந்திம காலம் உயிரோடு இருக்கிற வரலும் நீ அந்த விந்தை செலவு செஞ்சுக்கிட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி அந்த குழந்தைங்களை திருமணம் பண்ணி வச்சு அந்த பேர பிள்ளைங்களை கொஞ்சிக்கிட்டு நீயும் மனைவியும் 50-55 வயசில் கோயில் குளம் போகும்போது 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு இடித்து பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போய்கிட்டு மனைவி ஒரே ஒரு முறை இல்லறம்பத்தில் ஈடுபடுங்க மாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த 50-55 வயசுலையும் ஒரு முறை மனைவி கேட்கும்போது அவளை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சி பண்ணி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிற விந்தை மனம் போன போக்கில் கால் போன போக்கில் என் நண்பன் சொன்னான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான், அவன் சொன்னான், இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன், இந்த இதில் புக்கை படித்தேன், வீண் பண்ணி தொலைகிறீங்களடா, வீண் பண்ணி தொலைகிறீங்களே. யோசனை பண்ணிப்பார். விலை மதிக்க முடியாத பொருள் இந்த விந்து கட்டுப்பாடு, விலை மதிக்க முடியாத பொருள். தெரியுமில்ல உனக்கு? விந்து கட்டுப்பாடு விலை மதிக்க முடியாத பொருள். எங்கேயாவது கடையில் விற்கிதா சொல்லு? எங்கேயாவது கடையில் விற்கிதா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். இல்லை உங்கள் அப்பா அம்மாட்ட ஏசம் வாங்க முடியுமா? யோஜனை பண்ணுங்கடா கண்ணு, யோஜனை பண்ணுங்க, யோஜனை பண்ணுங்க. நான் 5 நிமிஷம் உட்காந்துருக்கேன், நீங்கள் யோஜனை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தாத்தாக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சேலம் சிவராஜ் தாத்தாக்கு சொல்லுங்க. நீங்கள் இந்த விந்து கட்டுப்பாடு விலை மதிக்க முடியாதது. ஆண்டவன் கொடுத்துருக்கிற சொத்து, உங்கள் அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கிற சொத்து. எத்தனை லட்சம் இல்லை எத்தனை கோடி இருந்தாலும் நீ எப்போ வேணுமாலும் அடிக்கலாம், எந்த வயசில் வேணுமாலும் அடிக்கலாம். வயசான காலத்தில் கூட அந்த பணத்தை நீ சம்பாதிக்கலாம். ஆனால் இழந்த விந்தை மீட்டு எடுக்க முடியுமா உன்னால்? சொல்லு, இழந்த சக்தியை உன்னால் மீட்டு எடுக்க முடியுமா? ஏண்டா கண்ணு இந்த மாதிரி தப்பு செய்கிறீங்க? தாத்தா நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுறீங்க? தாத்தா நான் இருக்கிறேன் ஏன் கவலைப்படுறீங்க? தப்பு செய்யாத தப்பு செய்யாத தப்பு செய்யாதுன்னு 22 வருஷமாக நான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறேன். கேட்குறீங்களா நீங்கள்? ஒரு நாளாவது கேட்குறீங்களா நீங்கள்? விலை மதிக்க முடியாத பொருள், விலை மதிக்க முடியாத பொருள். ஆண்டவன் கொடுத்துருக்குற சொத்து அது நமக்கு எப்படி தாய், அந்த மாதிரி இந்த ஆண்டவன் கொடுக்குற சொத்து இந்த விந்து கட்டுப்பாடுங்கிறது. அந்த விந்து கட்டுப்பாட்டில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு தெரியுமாடா? அந்த விந்து கட்டுப்பாட்டில் உனக்கு குழந்தை உண்டாகக்கூடிய அணுக்களை அதில் கொடுத்துருக்கான் பாரு.
அளவு கடந்த அணுக்களை உற்பத்தி பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு புத்திர பாகியம் உனக்கு பேர் சொல்ல பிள்ளையோட ஆண்டவன் கொடுத்துருக்குறான். அந்த சக்தியை படுபாவி அழிச்சு தொலைகிறீங்களே. ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை சுயன்பத்தில் தப்பு செய்கிறீங்க. கைப்பழக்கத்தில் தவறு செய்கிறான், தவறான பெண்ணுக்கிட்ட உடலுறவு வச்சுக்கிறான், தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட உடலுறவு வச்சுக்கிறான். ஆரம்ப காலகட்டத்தில் 1 வருஷம் தப்பு செய்கிறான், 2 வருஷம் தப்பு செய்கிறான். அதுக்கப்புறம் இது என்னன்னா ஒரு உணர்வுகள் கிடைச்சிருது அவனுக்கு. உணர்ச்சிகள் கிடைச்ச உடனே என்ன பண்ணுறான், அதை வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறான். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 8 வருஷம் 10 வருஷம் தப்பு செஞ்சு தன் உடம்புல இருக்கிற உற்பத்தியான சக்தியை பூரா எங்கேயாவது கொஞ்சம் இருக்குதுன்னா கூட அந்த சக்தியை, அந்த விந்து கட்டுப்பாட்டை சுரண்டி ஒன்றுமே இல்லாமல் அழித்து தொலைஞ்சிடறான். அழித்து தொலையும் போது அவனுடைய உடம்பு எப்படி போகுது, அவனுடைய உடம்பு எப்படி போகுது தெரியுமா உங்களுக்கு? இந்த விந்து நஷ்டம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு இருக்கிற எந்த சித்த வைத்தியரும், இன்றைக்கி நம்ம ஊரில் சேலத்தில் கூட தான் நிறைய சித்த வைத்தியர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த சித்த வைத்தியருக்கும் இது தெரியாது. புரியுதா உங்களுக்கு? எந்த சித்த வைத்தியருக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு சித்த வைத்தியருக்கு இந்த அனுபவம் கிடையாது. இவ்வளோ மூலிகை ரகசியங்கள் தெரியாது. இந்த பலகீனத்தை பற்றி விவரமே தெரியாது. இன்றைக்கி இருக்கிற சித்த வைத்தியர்களுக்கு பலகீனத்தை பற்றி நான் சொன்னதை பேசுகிறத பார்த்து தான் காப்பி அடித்து பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய எந்த சுய சிந்தனையும் கிடையாது. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற இந்த சித்த வைத்தியர்களுக்கு போய் வாழ்க்கையை ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதீங்க. ஏன்னா சித்த வைத்தியங்கிறது சாதாரண சித்த வைத்தியம் கிடையாது. கை பழக்கத்தில் தவறு செய்யலாம், அதில் ஒரு உணர்வுகளை கண்டு அதில் ஒரு சந்தோஷம் அடைஞ்சதுனால அவன் என்ன பண்ணுறான், படிப்படியாக அந்த தவறை செய்கிறான். ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை 4 முறை இப்படி தப்பு செய்யறான். எப்படி தப்பு செஞ்சுட்டு வரான்? நண்பர்கள் சேர்க்கையால் தவறு செய்யறான். நானும் தலையால் அடிச்சுக்கிறேன். நண்பனை சேர்த்தாதரா. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு பையனும் கெட்டு குட்டிச்சவராகிறதுக்கு நண்பர்கள் சேர்க்கத்தான் காரணம் அப்படின்னு நான் தலையால் அடித்து சொல்லிட்டு இருக்கேன். நண்பன் எப்பயுமே சிரிக்க பேச வேண்டாம். நண்பன் எப்பயுமே சிரிக்க பேசுவான். தெரிஞ்சுக்க நல்லா, உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிடுவான். தெரியுமில்ல உனக்கு? சிரிக்க பேசுகிற உன் நண்பன் உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிடுவான். அழுது சொல்லிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் தினசரி அழுவுறேன் நான். தினசரி அழுவுறேன். என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் வாழ்க்கை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்களே, என்னடா பண்ணுறது? நம்ம ஆயுசு முடியறதுக்குள்ளே இவங்களை திருத்தி ஒரு கரையில் சேர்த்திட்டு போயிடணுங்கிற ஆதங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து அழுது நான் சொல்லிட்டு இருக்கேன். தினசரி அழுது சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வரணுங்கிறதுக்காக தானே சொல்கிறேன். நண்பன் சிரிக்க பேசலாம், உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிடலாம். நான் அழுது பேசிட்டு இருக்கிற நிகழ்ச்சி உன் வாழ்க்கையை வெற்றி அடையணும்னு தானே பேசிட்டு இருக்கிறேன் நான். இதில் எவ்வளோ படிப்படைகளை தாத்தா சொல்லிட்டு இருக்கிறேன் உனக்கு. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? புரியுதா இல்லையா உனக்கு? இப்போ இந்த மாதிரி நீ தவறு செஞ்சுக்கிட்டே போறிய, கை பழக்கத்தில் தவறு செய்கிற, தவறான பெண்ணுக்கிட்ட போகிற, தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போகிற, 6 வருஷம் 8 வருஷம் தப்பு செஞ்சுட்டு வர. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுது? இனிமேல் திருந்திக்கலாம். ஐயோ, ஒரு சொட்டு சக்தி கூட வீண் பண்ணக்கூடாது. 240 சொட்டு ரத்தம் ஒரு முறைக்கு வீணாகுது அப்படின்னா கொஞ்சமாக வெள்ளையாக போகுதுன்னு தொடச்சி போட்டுருமே. அதில் 240 சொட்டு ரத்தம் வீணாகுது அப்படின்னா இனிமேல் தப்பு செய்யக்கூடாது. சாமி சத்தியமாக, என் குலதெய்வ சத்தியமாக இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு திருந்துறேன்னு சொல்லி திருந்துறீங்க. திருந்தினாலும் உங்களை அது விடுதா? சொல்லு. திருந்தாலும் அது உங்களை விடுதா இல்லையா? விட மாட்டேங்குது. ஏன் விட மாட்டேங்குது? தூக்கத்தில் போகுது, சிறுநீரில் போகுது, மலம் முக்கி இருக்கும்போது போகுது. தூக்கத்தில் சக்தி வெளியாகுது, சிறுநீரில் போகுது, மலம் முக்கி இருக்கும்போது போகுது. இந்த கான்செப்ட் வந்து ஆங்கில மருத்துவருக்கு கடுகளவு கூட தெரியவே தெரியாது. தூக்கத்தில் போகிறதும் சிறுநீரில் போகிறதும் மலத்தில் போகிறதும் ஆங்கில மருத்துவர்களுக்கு இது கடுகளவு கூட இந்த கான்செப்ட் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா படித்து வரும்போது அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியவே தெரியாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது தவறு இல்லை, தப்பு செய்யலாம், இது பாதிப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி 3 ரகத்தில் போகும்போது உனக்கு 6 வருஷம் 8 வருஷம் தப்பு செஞ்சு வந்துட்டியே, இப்போ உனக்கு எப்படி பாதிக்குது பார்த்தியா? தாத்தா சொல்கிறேன், அழுவுறேன், கெஞ்சுறேன், என்ன மாதிரியெல்லாம் கேட்குறேன் நான். ஒன்று கேட்க மாட்டேன்ற. இன்றைக்கி வந்து உனக்கு வந்து கழுத்துக்கு மேலே வலி வந்துருச்சு இல்லையா? கண்ணே, உன்னை தான் கேட்குறேன், தாத்தா கேட்குறதுக்கு பதில் சொல்லு. 6 வருஷம் 8 வருஷமாக தப்பு செஞ்சுட்டல, இன்றைக்கி கழுத்துக்கு மேலே வலி வந்துருச்சு இல்லையா? கழுத்துக்கு மேலே வலி வந்தோன்னா அப்படியே இறங்கி கீழே அடி குருத்து, இடுப்புக்கு கீழே அடி குருத்தில் வலி வருதில்ல? கழுத்துக்கு மேலேயும் வந்துருச்சு, இடுப்புக்கு கீழ் குருத்தும் வலி வந்துருச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா கூட என்ன பண்ணுற,
அடியே அப்பா முடியலப்பா அப்படிங்கிற. ஏன்டா கண்ணு தாத்தா முடியல தாத்தா, உட்கார முடியல தாத்தா, இடுப்பெல்லாம் வலிக்குது தாத்தா அப்படிங்கிறான். இடுப்பெல்லாம் வலிக்குது தாத்தாங்கிறான். அப்படின்னா உன் வேலை முடிஞ்சு போச்சு, உன்னுடைய வேலையே முடிஞ்சு போச்சு. என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? அது எந்த மருத்துவருக்காவது, சித்த மருத்துவருக்கு தெரியுமா, ஆங்கில மருத்துவருக்கு தெரியுமா, யுனானி மருத்துவருக்கு தெரியுமா, ஹோமியோபதி மருத்துவருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி போகும்போது உன்னுடைய ஆண்குறி என்ன ஆகும்? 2 காய் பகுதியும் இப்படி இருக்கிறது, ஆண்குறி நிலத்தை பார்த்து தொங்கிடும். அந்த மாதிரி நிலத்தை பார்த்து தொங்கிடுச்சுன்னா ஏதோ ஒரு பெண் உன் பக்கத்தில் உனக்கு விருப்பப்பட்ட பெண் வந்து உட்கார்ந்து உன் ஆண்குறியை தொட்டு விரைப்புத்தன்மை உண்டு பண்ணால் கூட அது தொங்கிய நிலையில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி உணர்வுகளே அற்ற நிலையில் தான் இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிற என்னுடைய மகன் போன்ற வாலிபர்கள், திருமணம் பண்ணக்கூடிய மணமகன் இன்றைக்கி அந்த அளவு பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆண் உயிர்நிலை, அந்த உயிர்நிலைக்கே ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிட்டான். தாத்தா சொல்லும் போதெல்லாம் கேட்கல, தாத்தா அழுதுகிட்ட சொல்கிறேன், கெஞ்சி சொல்கிறேன், திட்டி சொல்கிறேன், காலில் விழுந்த கெஞ்சாத குறையாக கேட்டு பார்க்குறேன், திருந்த மாட்டேங்கிறான். இன்றைக்கி ஆண் குறைய செயல் எழுந்துருச்சே. அப்போ தாத்தா என்ன சொன்னேன்? கண்ணு பாரா சூரியன் உதிச்சிடுச்சு, கண்ணு சூரியன் உதிச்சிடுச்சுடா, கையெடுத்து கும்பிட்டுக்கடா, சூரியன் உதிச்சிடுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ என்ன சொன்ன அன்னைக்கு? சொல்லு பார்க்கலாம். சொல்லு கண்ணு, உன் தாத்தா தானே கேட்குறேன், சொல்லு. உன் தாத்தா தானே நான், சொல்லு. கையெடுத்து கும்பிட்றான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டேன். பாதிக்கிட்டு தாத்தா, அப்புறமேல் நான் வந்து பார்க்குறேன், எப்போ பாதிக்குதோ அப்போ வந்து உங்கள்கிட்ட விஷயத்தை கேட்குறேன் அப்படின்னு நீ சொன்னேன். இன்றைக்கி கண் கெட்டு போய் தாத்தாட்ட வந்திருக்கிய, எப்படி தாத்தா சூரியனை பார்க்குறதுனா 4 திசை எந்த பக்கம் வேணுமாலும் திரும்பி நின்று கும்பிட்டுக்கடா, உனக்கு எல்லாமே ஒன்று தாண்டாங்கிறேன் நான். 4 பக்கத்தில் எந்த பக்கத்தில் நின்று திரும்பி கும்பிட்டாலும் உனக்கு ஒன்று தானே. அந்த மாதிரி இருக்கிற பேர பையனை இந்த சேலம் சிவராஜ் தாத்தா சொல்லு. இந்த சேலம் சிவராஜ் தாத்தா, இந்த 75 வயசை தாண்டி போயிட்டு இருக்கிற சேலம் சிவராஜ் தாத்தா, அந்த மாதிரி இருக்கிற மகன் போன்ற வாலிபர்களை வாழ்க்கையை விட்டுருவேணும் நான். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சு வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு வர பேர பையனை முடியலங்கிற ஸ்டேஜில் இருந்தால் கூட இந்த சேலம் சிவராஜ் தாத்தா விட்டுருவேண்ணா. ஒரு காலம் விட மாட்டேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து, அவங்க உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய அளவுக்கு விந்து கட்டுப்பாட்டை பண்ணி கொடுத்து, நாடி நரம்புகள் பூரா சீராக வலு ஏற்பட்டு அந்த விந்து கட்டுப்பாட்டில் கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது மாமா போது மாமா முடியல மாமா அப்படின்னு அந்த பெண் சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள என் மகன் போன்ற வாலிபர்கள் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தாத்தா செஞ்சு கொடுத்துருவேன். புரியுதா உங்களுக்கு? அவங்கள விட்டுற மாட்டேன் நான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட வேணுமாலும் போங்க, தாத்தாக்கா ஆட்சேபனையே கிடையாது. எந்த மருத்துவர்கிட்ட எங்கே வேணுமாலும் போய் நீங்கள் சிகிச்சை பண்ணுங்கள். யாருனாலையுமே இது பண்ணி கொடுக்க முடியாது. புரியுதா? ஆங்கில மருத்துவத்தில் பண்ண முடியாது, ஹோமியோபதியில் பண்ண முடியாது, நேச்சுரோபதியில் பண்ண முடியாது, யுனானியில் பண்ண முடியாது, எந்த மருத்துவத்திலையும் பண்ண முடியாது. சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் இதுக்கு ஒரு பெருமையே இருக்குதே ஒழிய வேறு எதுலேயுமே இதுக்கு அந்த பெருமை கிடையாது. அதனால் சித்த வைத்தியத்தில் நீ என்ன எதிர்பார்க்குறியோ அந்த அளவு பண்ணி கொடுக்க முடியும். அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள என் மகன் போன்ற வாலிபர்கள், இப்போ தை மாதம் வந்துடுச்சு, திருமணம் பண்ணணும்னு அப்பா அம்மா சொன்னாங்கன்னா, திருமணம் பண்ணணுங்கும் போது நீங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிவிடுங்க. நீங்கள் திருமணம் பண்ணணும்னு சொல்லும்போது அப்பா அம்மாட்ட வெளிப்படையாக சொல்லிவிடுங்க. அப்பா நான் திருமணம் பண்ண முடியாதுப்பா, திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை, என் உடம்பு இந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு, நான் இல்லறம்பத்துக்கே ஈடுபட தகுதி இல்லைப்பா, ஏதோ ஒரு காரியம் சொல்லு. இதுக்கு பெரிய குலக்குத்தம் கிடையாது. அப்பாட்ட மூடி மறைக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீணாகுது இல்லை. நீ வாயை மூடிட்டு ஊமையெல்லாம் இருந்துக்கிட்டு உங்கள் அப்பாட்ட சரின்னு பூம் மாடு மாதிரி தலையாட்டுற. நீ தலையாட்டையே இல்லையா? அப்போ அப்பாட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகுதில்லை, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகுதில்லை. பாவண்டா. தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு பெண்களும் பாவம். ஏன் அந்த பெண்கள் வாழ்க்கையை வீண் பண்ணுற? உனக்கு வேண்டாம்னா 10 கல்யாணம் பண்ணும்படி, எத்தனை கல்யாணம் வேணுமா பண்ணிக்கிட்டு போவ. அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை போச்சுன்னா என்ன ஆகும்? யோசனை பண்ணிப்பார். யோசனை பண்ணி பார்க்குறே இல்லையா நீ? ஏண்டா கண்ணு தப்பு செய்கிறீங்க? தாத்தா இருக்கண்டா.
சொல்லு, தாத்தா இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லு, தாத்தா செஞ்சு கொடுக்குறேன். தெரிஞ்சோ தெரியாமல தப்பு செஞ்சுருக்கலாம், நீயும் செஞ்சுருக்கலாம், இந்த அவரும் செஞ்சுருக்கலாம், ஏன் நானும் செஞ்சுருக்கலாம், எல்லாமே தப்பு செஞ்சுருக்கலாம். வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிறது தான் இதில் பெரிய பெருமை. நடந்ததை மறந்துடு. நீ பலகீனத்தில், ஆண்மை குறைவால், இல்லறத்துக்கு ஈடுபட முடியலை, நரம்பு தளர்ச்சி எதில் பாதிக்கப்படுனாலும் சரி, சேலம் சிவராஜ் தாத்தா இருக்கேன். இந்த நம்பிக்கை என் தமிழ்நாட்டில் உள்ள சொந்தங்கள் அத்தனை பேர் நினச்சிங்க. சேலம் சிவராஜ் தாத்தா தவிர இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியாமல் இருக்கிற ஒரு பையனை குணப்படுத்தி கொடுக்கறது சேலம் சிவராஜ் தாத்தா தவிர தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியராக இருந்தாலும் சரி, எந்த மருத்துவர்களும் பண்ணி கொடுக்க முடியாது. அப்படிங்கிறத நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன். இதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நான் ஒவ்வொரு பேர பசங்களையும் பலகீனத்தில் பாதிக்கப்பட்டவன், ஆனால் திருமணத்தை நிச்சயம் பட்டுட்டு எனக்கு குணப்படுத்தி கொடுங்க தாத்தா அப்படின்னா ஆஃபீஸில் உட்கார வைக்க கூட மாட்டேன் நான், அதுன்னு தெரிஞ்சுக்க. அதே மாதிரி சிகிச்சைக்கு வரும்போது ஒரு ஆளை பார்க்கும்போதே அவன் எப்படி இருக்கிறான், என்ன மாதிரி இருக்கிறான், குணப்படுத்த முடியுமா, குணப்படுத்த முடியாதா, குணப்படுத்தினா எவ்வளோ நாள் கூட பண்ணலாம், அவன் இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இருக்கா, இல்லறம்பத்தில் ஈடுபட தகுதி இல்லையா அப்படிங்கிறத இந்த சேலம் சிவராஜ் தாத்தா சித்த வைத்தியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நாடி துடிப்பை வச்சு தான் சித்த வைத்தியமே. சித்த வைத்தியத்துக்கு என்ன பெருமைனா நாடி துடிப்பை கணக்கிட்டு தான் சித்த வைத்தியம் சொல்லணும் அப்படிங்கிறது சாஸ்திர சம்பிரதாயம். ஆனால் இந்த அனுபவ படிப்பு 7 தலைமுறையிலேருந்து வந்த அனுபவ படிப்பு இருக்க, இந்த அனுபவ படிப்பில் ஒரு ஆளை பார்க்கும்போதே அவனுக்கு சிகிச்சை பண்ணலாமா வேண்டாமா, அவன் முகத்தை பார்க்கும்போதே அவன் இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இருக்குதா தகுதி இல்லையா, அவனை குணப்படுத்தலாமா குணப்படுத்த முடியாதா அப்படிங்கிறத நாடி பார்த்து சொல்ல வேண்டியதில்லை. ஒரு ஆளை பார்த்தவொடனே சொல்லக்கூடிய பெருமை உங்களுடைய சேலம் சிவராஜ் தாத்தாக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது. என்னுடைய வயசு 75 தாண்டி போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் எத்தனை லட்சம் பேர்த்தை பார்த்துருப்பேன், எத்தனை லட்சம் பேர்த்தனுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி கொடுத்துருப்பேன். சொல்லுங்கள், சொந்த பேரனுக்கு என்ன செய்யணும், ஒரு மகனுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். புரியுதா உங்களுக்கு? பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆசை எனக்கு கிடையாது, பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆசை கிடையாது. அதனால தான் ரொம்ப உரிமை எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் பலகீனமாக இருந்தாலும் சரி, ஆண்மை குறைவாக இருந்தாலும் சரி, இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியலன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் திருமணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்திருக்க என் மகன் போன்ற வாலிபர்களுக்கு எச்சரிக்கையாக தாத்தா சொல்கிறேன். திருமணம் பண்ணணும்னு உங்கள் அப்பா அம்மா நினச்சிட்டாங்கன்னா நீ சேலம் சிவராஜ் தாத்தாட்ட ஓடியாந்துரு. சேலம் சிவராஜ் தாத்தாட்ட ஆலோசனை பண்ணுறதுக்கு பணம் கேட்குறா, காசு கேட்குறா, என்ன கேட்குறேன் நான் உன்னை? உன் சொந்த தாத்தாட்ட தாத்தா எங்கள் அப்பா அம்மா மேரேஜ் பண்ணலான்னு இருக்காங்க, நான் பண்ணலாமா வேண்டாமா தாத்தா, பண்ணால் என் மனைவியை திருப்திப்படுத்த முடியுமா, நான் இத்தனை வருஷமாக தப்பு செஞ்சுட்டு இருந்தாத்தான்னு நீ சொன்னீன்னா உன்னை குணப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியாது, இல்லை திருமணத்தை ஒத்தி வைக்கலாம், ஒத்தி வச்சு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னா நான் அதை முடிவு நல்ல முறையில் பண்ணி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி உன்னை சந்தோஷப்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் சேலம் தாத்தா இவ்வளோ விஷயத்த நான் சொல்லி வந்துட்டுருக்கேன். அதனால் உன் சேலம் சிவராஜ் தாத்தாட்ட எதை வேணுமாலும் உரிமை எடுத்துக்க. இங்கேன்னு இல்லை, எங்கேயா இருந்தாலும் சரி, நான் ரோட்டில் நடந்து வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது கூட சரி என்னை பிடிச்சி கேளு, உனக்கு என்ன வேணுமோ நான் சொல்லித்தரேன், உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி கொடுக்குறேன். அப்படிங்கிறத நான் வணங்கும் என் ஆஞ்சநேயர் சத்தியமாக இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். மீண்டும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.